கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். என் அன்பு பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா. பேசுவேன் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானு சொன்னீரப்பா. ஆவியானர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் நம்ம எது வசனம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்னங்க கேட்டிங்கன்னா 139ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலேருந்து அறிகிறீர் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஆண்டவர் எரிச்சார், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஆராய்ந்து அறிகிறார். இந்த பூமியில் இன்றைக்கி எல்லா பிள்ளைகளையும் வைத்திருக்கிறாருன்னா எல்லா பிள்ளைகள் மேலேயும் அவருடைய கண்கள் நோக்கமாக தான் இருக்குது. தேவநாயக்கத்தை எடுத்துக்கோன்னா பூமியே மனுப்புத்திரை கொடுத்துருக்கிறார். தேவன் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார். எல்லா மக்கள் மனுப்புத்திரை மேலே அவர் கண்களை நினச்சி தான் இப்போ நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்குதான். அவங்க மேலே அவருடைய கண்கள் உலாவுக்குதான். அப்போ ஆண்டவர் எல்லா பிள்ளைகளையும் அவர் நினைச்சிறாரு, பார்த்து கொண்டே தான் இருக்கிறாரு. அதனால் தேவ பிள்ளைகளாக யாருக்கும் ஆண்டவருக்கு மறைவானது, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்க. எத்தனை எங்கேயுமே மறைவிடத்தில் போயினாலே எதுவுமே ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அடிக்கடி சொல்லுவேன், முன்னு பேசினாலும் அதை கவனிப்பார். ஏன்னு கிடச்சா வசனம் கொடுக்குற 2ஆம் வசனத்தில் என் உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதுலையும் நீர் அறிந்திருக்கிறேன், என் நினைவுகளை தூரத்துலேருந்து அறிகிறீர் அப்படின்னு போடுங்க. அப்போ தூரத்துலேருந்து நம்மளை நினைவுகளை கூட அவர் அறிகிற தேவன். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகளாகி நம்மளை நம்ம என்ன முழுமையாக ஆண்டவர் கையில் இருந்துச்சிங்க ஒப்பு கொடுத்து நீர் நடத்தும் ஆண்டவர்னு சொன்னோம்னா ஆண்டவர் அருமையாக நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு மறைபடுறது ஒன்றுமில்லை. படுத்திருந்தாலும் என்னை நீர் சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். 3ஆம் வசனம் இருக்கேன். நான் படுத்திருந்தாலும் என்ன செய்கிறார், என்ன சூழ்ந்து இருக்கிறீர். நம்ம படுத்திருந்தாலும் சூழ்ந்துருக்காரு. நம்மளை விட்டு ஆண்டவர் எங்கேயுமே போக மாட்டார். என்ன நினச்சின்னா எல்லா பிள்ளைகளையும் அவர் என்ன செய்கிறார், கண்ணோக்கமாக இருக்கிறார். எல்லா பிள்ளைகள் மேலேயும் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். எல்லா பிள்ளைகளும் நல்லூர் மேலேயும் தீயூர் மேலேயும் மழையை வர்ஷிக்க பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு வேதம் கொடுக்குறது. இப்போ எல்லா பிள்ளைகள் மேலேயும் நான் நினைச்சிட மழையை வர்ஷிக்க பண்ணுறாரு. எல்லா மக்களுக்காக விளைச்சலை உண்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். என்ற எல்லாத்துக்குமே தேவன் ஏசப்ப மட்டும்தான், ஆண்டவர் தான், பிதா தான். அந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் அவர் தான் தேவன். பிரஜாதிகளுக்கு நான் தான் தேவன் இருக்கிறார்ல. அப்போ அவர் எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமா எல்லா விளைச்சலையும் விளைய வைப்பார். எல்லா மக்களுக்கும் விளைய வைப்பார். எல்லா மக்களும் அதை நினச்சிறாங்க, புசிக்கிறாங்க, எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த உலகத்தில் அவரை நோக்கி பார்த்து அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள்லாம் பாக்கியவான்கள் பைபிளில் போட்டிருக்கு. அவரை நோக்கி பார்த்த பிள்ளைகள் தான் பாக்கியவான். எவ்வளோ மக்கள் இருந்தாலுமே அவரை நோக்கி அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனம் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் வேதத்தில் பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த 11ஆம் வசனத்தில் போட்டிருக்கோம், அவர் பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்துச்சிங்க தொழுது கொள்ளுங்கன்னு போட்டிருக்கோம். ஆண்டவர் பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்துச்சிருவான், தொழுது கொள்ளணுமா. அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன். அவருக்கு முன்னால் பயந்து நிற்கணும், பயப்படணும். அதுதான் அவருக்கு பயம் எனக்கு இல்லை. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு பயமே கிடையாது. ஏதோ தண்ணியை ஊற்றி விட்ட மாதிரி தான் இருக்காங்க. இன்றைக்கி எல்லாம் பயமே கிடையாது. எல்லாருக்குன்னா இன்றைக்கி எல்லாமே நினச்சாங்க அப்படியே ஒரு பயம் இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், பயப்படணும். என்கிட்ட இந்த உலகம் முழுவதையும் நம்மளுக்காக படைச்சி நம்மளுக்கு எல்லாத்தையும் உண்டு பண்ணி நம்மளை நினச்சினார் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. எல்லா ஆசீர்வாதத்தையும் நிறைவாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம அவர் சொன்னார், இந்த ஜனத்தை எனக்குன்னு தெரிந்தெடுத்தேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ கர்த்தரை துதியை என்ன செய்யணும், சொல்லணும். கர்த்தரை துதியை சொல்லிக்கிட்டு அவர் அண்டிக் கொள்ளணும். அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். எங்கடா அவர் அண்டிக் கொண்டால் தான் இப்போ தேவராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அவர் இல்லாமல் தேவராஜ்யத்துக்குள்ளே யாருமே போகவே முடியாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே யாருமே போக முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான் அவர் பாதத்தை எடுத்து செஞ்சுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. அவர் பாதத்தை பிடிச்சிருங்க. பாதம் அவர் பாதம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதான் உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன் ஐயா, ஓயாமல் முத்தம் செய்கிறேன். பெருமனசையை பாட்டு படிச்சிருப்பாங்க. வருகையில் எடுத்து கொள்வீர், என்னை கூடவே வைத்து கொள்வீர், என்னை கூடவே வைத்து கொள்வீர். அப்போ அவர்கிட்ட நம்மளை வருகையில் அவர் எடுத்துக்கொள்ளணும். நம்ம அவர் கூடயே நம்மளை அவர் வச்சுக்கிடணும். அதுதான் பெருமானிசர் ரசித்து ருசித்து இந்த பாடலை படித்தாங்க. அதுமாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம ஒவ்வொருவருக்கும் நினைச்சணும், இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருக்கணும். ஆண்டவரே உடைய வருகையில் என்னை எடுத்துக்கொள்ளணும், உடைய கூடயே நீ வச்சுக்கோங்கப்பான்னு சொல்லி என்னச்சணும் இருக்கணும். ஆண்டவர் இரவும் பகலும் இயேசுவோடைய பாதத்தை என்னச்சணும் அண்டிக் கொள்ளணும். அவரை விட்டு வெளியே போகவே கூடாது. வெளியே போகிறதுக்கு பிசாசு இன்றைக்கி எவ்வளவோ காரியத்தை காமிச்சு இருந்துச்சோ ஆண்டவர் விட்டு அன்பை விட்டு
வெளியே கொண்டு வரக்கு அவன் எவ்வளவோ முயற்சி கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட காமிக்கிறான். இன்றைக்கி வாலிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், திருமணம் முடிஞ்ச பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், சிறு பிள்ளைகளாக இருந்து தான் நிறைய காரியங்களை நினச்சிடா, வயதானவங்களாக இருந்தாலும் சரி தான் நிறைய காரியங்களை நினச்சிடான்னா காமிச்சு ஏசப்பா அன்பில் இருக்க விடாதபடி வெளியே கொண்டு போகணுன்னு பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வசனம் என்ன கேட்டிங்கன்னா, அவர் நம்ம நினைவுகளை தூரத்துலேருந்து அறிகிறாராம். நடந்தாலும் படுத்திருந்தாலும் அவர் நம்மளை சூழ்ந்துருக்கிறாராம் ஆண்டவர். அந்த வழியெல்லாம் நமக்கு அவருக்கு என்ன உமக்கு தெரியும், என் வழியெல்லாம் உமக்கு தெரியும், நம்ம வழியெல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியும். அதனால தான் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொண்டு வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் எங்கே சென்றாலும் ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், ஆண்டவருக்கே மகிமை உண்டாட்டுன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே நம்ம கூட இருக்கணும். எப்பவும் அவருடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. எப்பவும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரன்னு சொல்லி இங்கே இருந்துங்க. என்ன நினச்சுன்னா, ஒரு சில நேரத்தில் நம்ம இந்த நரகத்தில் நினைக்கும் போது ஆண்டவரே இப்படி அக்கினி கடல் இருக்குது, நரகம் இருக்குது, அங்கே சாகாத புழு இருக்குதுன்னு சொல்லி பைபிளில் மார்க் 9ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. அந்த அக்கினி நரகத்தில் அந்த இடத்துல சாகாத புழு இருக்குது அக்கினி கடலில். அந்த அக்கினி அவியாது, அக்கினி எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் பைபிளில் போட்டிருக்கு. இசப்பா அன்றைக்கி எவ்வளோ மக்கள் அந்த அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே இன்றைக்கி உம்மை பற்றி அறிவில்லாமல் இருக்காங்களே இசப்பான்னு நினச்சா கஷ்டமாக தெரியும். மறித்து அந்த அக்கினியில் போய் விழுவாங்க. ஆண்டவரே யாருமே அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி காலையில் கூட வீடு வெளிவாசல் பெருகிட்டு இருக்கும்போது எனக்கு அதையே தான் நினச்சேன். யாருமே அழிஞ்சு போகக்கூடாது ஏசப்பா, எல்லா மக்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா, என்ன குறைந்தாலும் மன்னிங்கப்பா. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே பெருகிட்டேன். அதனால் எல்லாம் ஏன்னா கொஞ்ச நாள் கிடையாது, இத்தனை வருஷம் கிடையாது, நித்திய காலமும் அக்கினி கண்டல் வைக்க போட்டுருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால் எல்லாம் அந்த அக்கினி கண்டல்லேருந்து மக்களை நினச்சி காப்பாற்றப்படணும், அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. எல்லா மக்களும் கத்தரை அறிகிற அறிவுனால் நினச்சி நிரப்பப்படணும். நேற்று கூட ஒரு சகோதரன் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். அந்த அண்ணன் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, அமைதியாக போவாங்க, அமைதியாக வருவாங்க. நேற்று இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோன்னே நேரே என் பக்கத்தில் கொஞ்சம் நானும் எங்கள் அப்பா உட்காந்துருந்தோம். அதில் சேர் போட்டு தங்கச்சி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுனாங்க. நல்ல வேலை தப்பிச்சேன்ட்டு அந்த நல்ல வேலைன்னு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு. என்கிட்ட அந்த அண்ணனை பார்த்து அந்த அண்ணன் அமைதியான டைப்பு, ஒரு மாதிரி சோகமாக அமைதியாக போவாங்க. அப்போ தங்கச்சி நல்லா இருக்கியம்மா அப்படின்ட்டு உட்காந்தாங்க. அந்த அண்ணன் இந்த ஃபங்க்ஷனில் யாருமே ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க யாருமே அங்கே வரல. ஆட்களாம் அப்படியே அமைதியாக அவங்கவுங்க ஆட்கள் குறிப்பாக இருக்காங்க. அதனால் இவங்க எங்கள் தெரு அண்ணங்கிறதுனால எங்கள் சேர் எங்கள் முன்னால் இருக்க சேரில் உட்காந்துட்டாங்க. நானும் எங்கள் அப்பா உட்காந்துருந்தோம். அதில் உட்காந்துக்கிட்டாங்க. அந்த அண்ணனுக்கு நல்ல சுவிசேஷம் சொல்ல தேவன் கிருபை கொடுத்தாரு. ஆண்டவர் பெரிய கிருபை. அந்த அண்ணனுக்கு நேற்று சுவிசேஷம் அதுவும் சொல்லிட்டேன், உங்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லணும்னு தேவ சித்தம் ஆண்டவர் முன்குறிச்சிருக்காரு. உங்களை பார்த்தா நான் சுவிசேஷம் சொல்லவே முடியாது, நீங்கள் அமைதியாக போய்கிட்டே இருப்பீங்க. அதனால் நான் கேட்கவே மாட்டீங்க சொன்னாலும் கூட. ஆனால் இன்றைக்கி ஏசப்பா உட்கார வச்சு உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வச்சுருக்காருன்னு அவங்க சொன்னார். ஆமாம்மா, இது ஆண்டவர் முன்குறிச்ச நேரம்மா, இது நீங்கள் சொல்லணும், நான் கேட்கணும்னு இருந்துருக்கு பார்த்தீங்களா, அதான் ஆண்டவருடைய அனுகிரகம் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாத்தையும் அப்படியே கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். என்கிட்ட அந்த அண்ணனுக்கு அந்த அண்ணன் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் தெருவிலோடய போவாங்க வருவாங்க. ஆனால் நான் அதிகமாக அப்படி அந்த அண்ணன்லாம் அப்படி பார்த்து பேசலை. எனக்கு டக்குன்னு நம்மளை பார்த்து சிரிச்சாங்கன்னா அவங்களுக்கு சுவிச்சுன்னு சொல்லிடுவேன், ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லிடுவேன். அமைதியாக போனாங்கன்னா அவங்களுக்கு எப்படி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறேன். ஆனால் நேற்று ரொம்ப நல்லா கேட்டாங்க. ஆண்டவர் கேட்க கிருபைச்சாரு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நேரம் கிடைச்சாலும் நேரம் கிடைக்காட்டாலும் சுவிசேஷம் சொல்லணும். ஏன்கிட்ட ஆண்டவர் நம்ம எல்லா இடமும் நிறைஞ்சிருக்கிறாரு, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அவருடைய பிள்ளைகள் மேலே கர்த்தர் இணைச்சிறாரு, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்கிட்ட 5 வசனம் போட்டிருக்கு. 4 வசனம் போட்டிருக்கு, என் நாவில் சொல்லுறதுக்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி ஏகிறீர், எங்கள் 9 காரம் என்மேல் நினச்சி வைத்திருக்கிறேன். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாக இருக்குது. அவர் மறைவாக எங்கேயுமே போக முடியாது. 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்க போட்டால் நீர் அங்கே இருக்கிறீர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லா இடத்துலையும் ஆண்டவர் இருக்கிறார். நம்ம இருக்கிற எல்லா இடத்துலையும் நமக்கு தெரியாது, தூதர்கள் நிறைய இருக்கிறாங்கங்க. நம்ம ஆண்டவர் நம்ம பக்கத்திலே இருக்கிறாரு. நமக்கு அது மாதிரி ஒன்றுமே தெரியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் ஒன்று நினச்சினேன், உன் காலை தள்ளாட விட்ட மாட்டேன், உன்னை காக்கிற உறங்காருன்னு சொன்னாங்க. உன்னை எல்லாத்தையும் நான் விலை காப்பேன். நம்ம கூடயே இருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி தான், ஆண்டவரே நீர் என்னை தனியாக விட்டுட்டீரே, என்னை இப்படி தனியாக விட்டுட்டீரு புலம்பாதீங்க. ஆண்டு நம்மளோட கூட இருக்கிறாரு. நமக்கு முன்னால் இருந்து அவர் நினச்சிறாரு, வழி நடத்துக்கிறாரு. எந்த காரியமானாலும் ஆலோசனை கேட்டிங்கன்னா ஆண்டவர் அழகாக ஆலோசனை கொடுப்பார், நம்மளோட பேசுகிற தேவன், நம்மளோட அவர் பேசுகிற தேவன். அதனால் அவரோடு நீங்கள் பேசுங்க. அவர் சொல்கிற வசனத்தில் அதிகாரத்தில் கூட போட்டிருக்கோம், வேதனை உண்டாகும் வழி என்னிடத்து உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த 24ஆம் வசனம் கடைசி வசனத்தில் போட்டிருக்கோம்.
வேதனை உண்டாகும் வழியை நேற்று உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும் ஆண்டவரே தாவீது கேட்டிருப்பாரு. அதே மாதிரி நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க யாராக இருந்தாங்க, நானாக இருந்தாங்க தான், நீங்களாக இருந்தாங்க தான், ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் அதை கேட்கணும். ஆண்டவரே வேதனை உண்டாகும் வழியை நேற்று உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கணும். டெய்லி இயேசுப்பா ரத்தத்தால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாம் நமக்கு கூட தான் இருக்கிறார், நமக்கு முன்னாலே இருக்கிறாரு, முன்னும் இருக்கிறாரு, பின்னும் இருக்கிறாரு. அவருக்கு மறைவாக எங்கேயுமே போக முடியாது. நான் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நினச்சிங்க, ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. அவங்கள ஒப்பு கொடுத்து ஆண்டவரை என்னை நித்திய வழியில் நடத்துன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் உங்களை நித்திய வழியில் இந்த ஆண்டவர் நடத்துகிற தேவரை என்ன தவறு இருந்தால் கூட அவர் மன்னிக்கிற தேவன் தான். அவர் மன்னிக்கிறது, அவர் பிள்ளைங்களை பனிஷ்மெண்ட் கொடுப்பார், மன்னிப்பார், அவர் வழி நடத்துவார், அவர் நடத்துவார். அவர் நம்மளை என்ன செய்ய உருவாக்குவார். சில பிள்ளைகள் கொய்யவன் கையில் இருக்கிற ஒரு களிமண்ணை போல நம்மளை என்ன செய்கிறார், வணைஞ்சி எடுப்பார். வணைஞ்சி எடுத்திங்கன்னா நான் தான் சொல்லுவேன், இந்த ஒரு காய்கறியாக இருந்தாலும் சரிதான், பயிர் வகைகளாக இருந்தாலும் சரிதான், நெல்லுகளை அரிசிகளாக இருந்தாலும் சரிதான், எல்லாமே ஒரு அக்கினிகளை போயிட்டு வர்றது போகல. இது நம்மளும் ஒரு அக்கினிகளை போயிட்டு தான் வரணும். நம்மளுடைய விசுவாசமே அழிந்து போகிற அந்த விசுவாசமே என்ன போகுது, அக்கினிகளை போயிட்டு தான் வருமா. அது என்ன செய்யுது, அந்த 1 பேதுருவில் போட்டிருக்கோம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம் வசனம். நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்ன செய்யுன்னா அது சோதிக்க தான் படுதான். நமக்கு கொடுக்குற வசனம் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அப்போ அழிந்து போகிற பொண்ணு அக்கினியில் இப்போ சோதிக்கப்படுறது போல் அதை பார்க்கிலும் விலையேற பெற்றது நம்ம விசுவாசம். நம்ம தங்கம் அப்படிங்கிற பொண்ணு அதுதான் விலை கூடுனதுன்னு நினைக்கிறோம். இல்லை, நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு விசுவாசம், அதான் விலையேற பெற்றதான். இந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் போட்டிருக்கா, அதான் விலையேற பெற்றதான். அப்போ அந்த விசுவாசத்தை நம்ம என்ன செஞ்சணும், பற்றி கொள்ளணும். விசுவாசத்தை பற்றி கொள்ளணும். ஆபிரகாம் ஒரு காலத்தில் என்ன செஞ்சார்னா ஆண்டவருக்கு பயந்து நடந்தவர் தான். குழந்தை இல்லாமல் இருந்தார், ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தருவேன்னு சொல்லியிருந்தார். அந்த விசுவாசத்தில் அவர் இருந்தார். விசுவாசத்தில் இருந்து 75ஆவது வயசில் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தருவேன்னு சொல்லியிருந்தார். 100ஆவது வயசில் குழந்தையை கொடுத்தார் ஆண்டவர். அந்த குழந்தையை என்ன செஞ்சார், பெற்று எடுத்தார். அந்த குழந்தை பெற்ற பிறகு அதுக்கப்புறம் அதில் ஆண்டவர் ஆபிரகாம் என்ன சோதித்து பார்க்குறாராம். நீ உன் பிள்ளை என்ன எனக்கு தகனப்படிடு. அப்போ அவருக்குள்ளே இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்படுது பாருங்க. அவள் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்னச்சுன்னா சோதிக்கப்படும். நம்மளை சோதித்து தான் பார்ப்பார். விசுவாசம் சோதிக்கப்படுது, கர்த்தருடைய வாக்கு தத்துவம் சோதிக்கப்படுது. அந்த யோசேப்பு பார்த்திங்கன்னா அவருடைய சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவரை என்ன செஞ்சாங்க, விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள்னு 105ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறதுக்கு அந்த நிறைவேறும் அளவும் அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் யோசேப்பை விலங்கு போட்டு ஒடுக்குனாங்களாம். அப்படிப்பா யோசேப்பு அப்படி நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தான் எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக வந்தார். அப்போ நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார். பிரச்சனையை சந்திக்காத ஒரு கிறிஸ்தவங்க இருக்கவே முடியாது. பிரச்சனை சந்திக்கும் போது தான் உயர்வு காத்திருக்கு. இன்றைக்கி ஆண்டவர் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சோதிக்கிறாரு. ஆண்டவர் பிள்ளைகளை விசுவாசத்தில் இணைச்சிறாரு. அவர் விசுவாசத்தில் அவர் பரீட்சை வைக்கிறாரு. அந்த பரீட்சை வைக்கும்போது அந்த சோதித்து அறியும் போது அதில் பொறுமையாக சகிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்சி சொல்லுவார், யோபு சொல்லுவார்ல, நீர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன்னு சொன்ன மாதிரி தாவீது சொல்வார்ல, நான் உபத்திரப்பட்டது நல்லதுன்னு சொன்ன மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் உபத்திரம் உண்டு, சோதனை உண்டு. அந்த சோதனைக்கு மத்தியில் தான் ஆண்டு நம்மளை உருவாக்கி வெளியே கொண்டு வராரு. அந்த கொண்டு வரும்போது அது என்ன செய்யுது, அது ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வருது. அதே மாதிரி அந்த யோசேப்புக்கு என்ன செஞ்சுன்னா விசுவாசம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் என்ன வார்த்தை, 11 புல்லுக்கட்டு உனக்கு முன்னால் தலைவணங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். சந்திர சூரியன்லாம் தலைவணங்கன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அந்த தரிசனங்கள் நிறைவேறதுக்கு, கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகள் நிறைவேறதுக்கு ஆனால் விலங்கு போட்டு ஒடுக்கினார்களாம். அந்த எகிப்து தேசத்துக்கு பஞ்சத்தை கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். அந்த 105ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கு. அப்போ 17ஆம் வசனத்துலேருந்து போட்டிருக்குன்னு நினைக்கிறேன்.
அதில் பஞ்சத்தை கொண்டு வந்து ஆதரவு கொலை முற்றிலும் முறிச்சாராம் ஆண்டவர். அவ்வளோ பஞ்சத்தை கொண்டு வந்து அந்த அந்த சொப்பனத்தை அந்த இது ராஜா சொப்பனத்தை கண்டு சொப்பனத்துக்கு நல்ல முடிவு சொல்கிறது யாருன்னு பார்த்து அது யோசேப்புன்னு பார்த்து யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு முடிவு சொல்லும்போது அது நல்ல காரியங்களை சொல்லும்போது அது நினச்சிருக்காரு யோசேப்பு அந்த எகிப்து தேசத்துக்கே அதிபதியை கர்த்தர் மாற்றினார். அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் என்ன செஞ்சான், உடமிட்டிச்சான். இப்போ நம்ம ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்கிக்கிடுறோம், 1ஆம் தேதி வாங்குகிறோம், உற்சாகமாக வாங்குவாங்க. அன்றைக்கி தான் வாங்குவாங்க பாருங்கள், ஒரே வாக்குத்தத்தம் வாங்க மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு ஓடுவாங்க. ஒரு சின்ன பிள்ளை இடுப்பில் கையில் வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு வாக்குத்தத்தம் வாங்குவாங்க. அதுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அது ஒரு வாக்குத்தத்தை வாங்குவாங்க. கையில் 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு போவாங்க, அதுக்கு வாக்குத்தத்தத்தை வாங்குவாங்க. அது சில பிள்ளைங்க 3 வாட்டி வருஷத்துக்கு வரும். எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க போயிட்டு வருஷத்துக்கு போயிட்டு காணிக்க வச்சுட்டு வாக்குத்தத்தை வாங்கிட்டு வருவாங்க. எதுக்கு வாங்குறாங்கன்னே அந்த பிள்ளைகளுக்கும் தெரியாது. அது வாங்கிட்டு அதை பார்த்த உடனே ஒரு சிரிப்பு உடனே அம்மாட்ட கொடுத்துருவாங்க. அப்படி அவங்க அம்மா அப்படி கொடுத்து வாங்க வைப்பா. அதனால் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நம்மளை என்ன செய்யும், புடமிடும். தேவனுடைய வார்த்தையானது புடமிட்டு நம்மளை சோதித்து பார்க்கும். அதே மாதிரி தான் ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்து பார்த்தாரு. இந்த பிள்ளைய கையில் கொடுத்துட்டு இவன் எப்படி நம்மக்கிட்ட அன்பாக இருக்கானா இல்லையா, இந்த பிள்ளை எனக்கு தகன பலியிடுன்னு சொல்லும்போது இவன் எனக்கு பலியிடுகிறானா, எப்படி என் மேலே இந்த அன்பு வச்சுருக்கானா, பிள்ளை மேலே அன்பு வச்சுருக்கானான்னு பார்த்து ஆண்டவர் அப்படி சோதித்து பார்த்து தான் ஆபிரகாம் விசுவாச தகப்பனாக வைத்தார் ஆண்டவர். எல்லாத்துக்கும் தகப்பனாக கர்த்தர் மாற்றுறாருன்னா லேசா. இன்னைக்கு பைபிளில் இந்த பேர் வாங்கியிருக்காருல விசுவாசத்தின் தகப்பன்னு. இன்றைக்கி தேவ ராஜ்யத்துக்குள்ள அவர் என்ன செய்கிறாரு, லாசரு ஆபிரகாமின் மடியில் இருக்கிறாரு. சகையை பற்றி சொல்லார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான்னு சொல்லுவார். 18 வருஷம் அந்த கூனியாக இருந்த மகளுக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு இவன் ஆபிரகாமுக்கு குமார்த்தியாக இருக்கிறான் பாரு. அப்போ ஆபிரகாம் ஒரு விசுவாச தகப்பன்னு சொல்லி பேர் வாங்கணும்னா நிறைய அந்த சோதனைக்குள்ள அவர் போனால் தான் அந்த பேரை வாங்க முடியும். ஆண்டவர் அந்த கிஃப்ட்டை கொடுப்பாரு. அதான் சும்மா நம்ம இருந்த நிலைமையில இருந்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைகளை இந்த பிள்ளைகளை இந்த ஆசீர்வாதத்தில் என் பிள்ளையை நான் உயர்த்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய விசுவாச போராட்டங்கள் உண்டு. அதில் பொறுமையோடு நீங்கள் சகிச்சிங்கன்னா பொறுமையோடு இருக்கணும். என்கிட்ட தாவீது கூட ஒரு வசனத்தை போட்டிருப்பாரு, நீ சங்கீதத்தில் கூட 40ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்துக்கு நான் பொறுமையோடு காத்திருந்தேன், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாக சாய்ந்து என் செய்கிறார், என்னுடைய ஜெபத்தை கேட்டார்னு போட்டுக்கிட்டுருங்க. 40 சங்கீதம் 40ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பொறுமையோடு காத்திருந்து அவர் நம்மளுக்கு நினைச்சுறாரு, கூப்பிடுதல் கேட்காரு. ஆனால் சோதனை உண்டு, விசுவாசத்துக்கு சோதனை உண்டு, உயர்வுக்கு சோதனை உண்டு. அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு எப்படி இருக்குன்னு சோதித்து பார்க்குறாரு ஆபிரகாமை. பேதுருவில் பார்க்கும்போது அந்த விசுவாசத்தை புடமிட்டு பார்க்குறாராம். அந்த யோசேப்பை பார்க்கும்போது 105ஆம் சங்கீதத்தில் விலங்கு போட்டு ஒடுக்குனாங்களாம். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அப்படியே விலங்கு போட்டு ஒடுக்கி தான் அவரை அவர் பட்டாத பாடு பட்டு தான் எகிப்து தேசத்துக்கு அதிபதியை கர்த்தர் மாற்றினார். அதான் தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான். அந்த பார்த்தா சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு அந்த வசனம் கொடுத்துருக்குறாருன்னா அந்த அதில் ரொம்ப உள்கருத்து இருக்கும். நம்ம சிம்பிளாக சொல்லிடுவோம். சின்ன பிரச்சனையை பார்த்துட்டு யோப மாதிரி ஆண்டவர் வறுத்து எடுக்கிறாரு, சோதிக்கிறாருன்னு. யோப மாதிரி யாரெல்லாம் நினச்ச முடியாது, சோதனை சகிக்க முடியாது. அந்த ஒவ்வொருத்தங்களையும் பற்றி பைபிள் அப்படியே போட்டு விட்டுருக்காரு. எல்லாத்தையும் பற்றி போடுறாங்க. இந்த பைபிள் உலகமே காணாதான், உலகமே காணாதான் பைபிள். அவர் செய்த அற்புதம் அதே அடையாளங்களை பார்த்திங்கன்னா இந்த உலகமே காணாதுன்னு சொல்லி தான் அந்த ஒரு அதிகாரத்தில் போட்டிருக்கும் பாருங்கள். யோவானில் நினைக்கிறேன் கடைசி அதிகாரத்தில் போட்டிருக்கோம் அவர் செய்த அற்புதம் அடையாளங்கள்லாம். யோவான் இந்த யோவான் அது கடைசி அதிகாரம் 21ஆம் அதிகாரத்தில் கடைசி 25ஆம் வசனம், கடைசி வசனம், இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்பட்ட புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எழுதுகிறேன். அவர் செய்த காரியங்கள்லாம் எழுத வேண்டியது இருந்துச்சுன்னா உலகமே கொள்ளாதான். என்ன செஞ்சார், 3 வருஷம் ஊழியத்தை ஆண்டவர் இந்த அவ்வளோ அற்புதத்தை செய்திருக்கிறார். உலகமே காணாதான். நம்மளுக்கு சாட்டாக எழுதி கொடுத்துருக்குறாங்க பைபிளை கையில் கொண்டு போகிறதுக்காக.
இதை கூட சமைக்க முடியாமல் நிறைய பேர் பரிதவிக்காங்க. இப்போ பாருங்கள், விசுவாசம் சோதிக்கப்படுது. அழிந்து போகிற பொண்ணு அக்கினியில் சோதிக்கப்படுறதுனாலே நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்படுது. யோசேப்பை விலங்கு போட்டு ஒடுக்குனாங்க அந்த எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக மாற்றுறதுக்கு. விசுவாசம் தகப்பான ஆகுறதுக்கு கொடுத்த பிள்ளைகளே அந்த தகன பலியிடுங்கிறாரு. அதனால் அவர்கிட்ட என்ன விசுவாசம் இருந்துச்சு? கேட்குறாரு, மகன் கேட்குறான், அப்பா விரவு இருக்குது, தீப்பெட்டி இருக்குது, பலி கொடுக்குறதுக்கு ஆட்டுக்குட்டி எங்கேங்கும் போது கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு மகனை கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கார். என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஈசாக்கு நிமித்தமாக தான் ஒரு சந்ததியில் பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். அதில் ஒரு வசனத்தில் இருக்கும், ஈசாக்கு நிமித்தம் 18ஆம் அதிகாரமாக அதை சொல்லியிருப்பார். ஒரு அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். அவங்க ஈசாக்கு நிமித்தம் தான் என்ன செய்வார், இன்னும் போட்டிருக்காரு பாருங்க, 17ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன், அவனுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக நான் ஸ்தாபிப்பேங்கிறாரு. அப்போ ஆண்டவர் வந்து யார்கிட்ட பேசுகிறார்? ஆபிரகாம்கிட்ட பேசுகிறாரு. அப்போ ஆபிரகாம் வந்து என்ன செய்கிறார்? மனசில் வச்சுருப்பார் ஆண்டவர், பின் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் ஆசீர்வதிப்பேன், பின்வரும் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவன் பின்வரும் சந்ததியெலாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போ பலியிட சொல்கிறார் ஆண்டவர். சரி, அவர் பார்த்துக்கிட்டார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு பாருங்க. அது 22ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கு. அப்போ 17ஆம் அதிகாரத்துலேயும் ஆண்டவர் சந்ததி பின்வரும் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போ 22ஆம் அதிகாரத்தில் உன் பிள்ளைய நீ சரி அவரை நல்லா வர்ணித்து சொல்லுவார், நல்லா சொல்லுவார். அவன் உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றில் மேல் அவனை தகன பலியிடு அப்படிங்கிறார். அப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? ஆண்டு சொன்ன வாக்கு தத்துவத்தை ஆண்டு சல்லுன்னு தூக்கி வச்சுருப்பாரு. நான் வாக்கு தத்துவம் கொடுத்துருக்குறேன், நீ அந்த விசுவாசத்தில் ஒளிஞ்சு போயிடாத அப்படின்ட்டு ஆண்டு ஸ்டார்ட் பண்ணி தான் வச்சுப்பார், பலப்படுத்தி தான் வச்சுருப்பார். சோதனைகளை கொண்டு போகலாம், சும்மா கொண்டு போய் அப்படியே விறகட்டி தூக்கி போட்ட மாதிரி போட மாட்டார். ஆண்டவர் நிறைய பலப்படுத்துவார் ஒரு பிள்ளைங்க. அது ஒரு பிள்ளை இந்த சோதனைகளை போகிறாங்களா, அந்த சோதனைக்குள்ளே போய் என் பிள்ளை அதில் தைரியப்படுத்தணும், பலப்படுத்தணும், என் பிள்ளை நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் உள்ளே கூட்டிகிட்டு போவார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ளே கொண்டு கூட்டிகிட்டு போனார்ல, அதே மாதிரி தேவ பிள்ளைகளை பார்த்துக்கோங்க. ஆபிரகாமுக்கு விசுவாச போராட்டம் கொடுத்த சந்ததியை என்ன தகன பலியிடுனார். ஆனால் அவர் விசுவாசத்தோடு கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படன்னு போட்டு சொல்லிட்டாரு. யோசேப்புக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன புடமிட்டது எகிப்து தேசத்துக்கு அதிபதியை மாற்றுறதுக்கு. அது மாதிரி பேதுருவில் போட்டிருக்கிறது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்ன செஞ்சுருக்கோம்? சோதிக்கப்படும். அப்புறம் அது எது பார்ப்பாரு? சோதிக்கப்படும்னா நம்ம கடைசி காலத்தில் என்ன செய்ய போகிறோம்? அப்படியே வருகைக்கு பின்னாலே என்ன செய்ய போகிறோம்? அந்த வசனம் போடுறது இல்லை, அப்படியே என்ன போடுறது? அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படுது. அதனால் தெய்வ பிள்ளைகளாக யாரும் சோதனை கண்டு சோர்ந்து பார்க்காதீங்க. நமக்காக சோதனை சகிக்கிற மனுஷனுக்கு பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பாக அவனுக்காக ஜீவக்கிரீடத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர். அதை ஜீவக்கிரீடத்தை வாங்க போகிறதா இருந்தால் எப்பேற்பட்ட பிள்ளைங்களாக இருந்தாலும் நம்ம நினச்சோம் அதில் வெற்றியை பெற்று தான் நினச்சோம் வெற்றியை பெறணும். பந்தயத்துக்காக ஓடுறவங்க எல்லாருமே நினச்சிக்கலாம் ஓடுவாங்க. ஆனால் பந்தயத்தை பெறுகிறவங்க ஒரு சிலர் தான். அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு தக்கதாக நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். நான் தேவ பிள்ளைகள் எல்லா வகையிலும் இச்சடக்கமாக இருந்து ஓடும்போது தான் நம்ம அந்த பந்தயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் கர்த்தருடைய பிள்ளைகளே தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள். அதனால் ஒரு வசனம் கூட போட்டிருக்கும், பவுல் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருப்பார்னா, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகிறாருன்னு சொல்லி முடிச்சுருவார். அதே மாதிரி எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்குது, ஆனால் எதுவுமே நமக்கு தகுதியாக இராது. என்கிட்ட தேமெல்லாம் தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும். அதனால் தேவ ராஜ்யத்தை குறித்து தான் நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் தேவ ராஜ்யத்தை குறித்து தான் இருக்குன்னு தவிர, அந்த தாவீது ராஜா சொன்னார்ல, நீர் எங்கே படுக்கும், பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் அங்கே இருக்குது, வானத்தில் படுக்கப்பட்டாலும் இருக்குது, உமக்கு மறைவானது எங்கேயுமே ஒன்றுமே இல்லைன்னு சொன்னார். அந்த 139ஆம் சங்கீதத்தை, பாதாளத்தில் படுக்கப்பட்டால் நீர் அங்கேயே இருக்கிறீரே, மேலே பரலோகத்தில் படுக்கப்பட்டால் நீர் அங்கேயே இருக்கிற, உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்,
முன்னும் நெருக்கிய விரு பின்னும் நெருக்கிய விருகிறே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவார். வேதனை உண்டாக வழியை தொண்டோன்னு பார்த்து நித்திய வழியில் நடத்தியிருப்பான்னு சொல்லி தாவீது ராஜா கேட்பார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரிதான், ஒவ்வொரு நாளும் என்னை நித்திய வழியில் நடத்துங்கப்பா, நித்திய வழியில் நடத்துங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் கிருபை கற்று தந்து அது நம்மளை ஆசீர்வதிப்பார். தளர்ந்து போக வேண்டாம்மா. காத்தா சொன்னார், தளர்ந்தே போண்ட வேதத்தில் கூட பார்க்குறோம். ஏசியாவில் தளர்ந்து கையில திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள்னு சொல்ல. சஞ்சலம் தவிப்பு நம்மளுக்கு ஓடிடும். ஒரு நாள் ஓடி அந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும், உபத்திரம் உண்டுன்னு ஆண்ட சொல்லியிருக்காரு. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திட்டம் கொள்ளுங்கன்னு ஆண்ட சொன்னார். அதனால் இந்த உலகத்தில் இருக்க எந்த உபத்திரத்தை பார்த்து ஐயோ உபத்திரம் நம்மளை அழிச்சிருமான்னு நினைக்காதீங்க. இந்த உலகம் உபத்திரம் அழிக்காது, இந்த உபத்திரம் உருவாக்குது. அதை நினச்சி நீங்கள் நினச்சிங்க கர்த்தரை முன்வைத்து நடங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி தான், எந்த சோதனையும் பார்த்து சோர்ந்து பார்க்காதீங்க. அதை நான் சொல்லிவிட்டு அது முடிக்காமல் இருக்கேன். 2 ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகளுக்கு சோதனை உண்டு, அறியாத பிள்ளைகளுக்கு சோதனை உண்டு. அறிஞ்ச பிள்ளைகளுக்கு அந்த சோதனை சகிக்கும் போது உயர்வு இருக்குது. ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் நினச்சாங்க சோதனை பார்த்து என்ன தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாங்க. அந்த முடிவுக்கு யாரும் போக வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான், ஆண்டவர் அறியாமல் இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், எந்த தற்கொலை என்ன ஒரு முடிவு கிடையாது. ஏசப்பனுடைய பாதத்தை பிடிச்சிக்கோங்க, அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என் அன்பு தகப்பனே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றிப்பா. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழு பரிசுத்தத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.